upon a time. கிறிஸ்டோபர் நோலன் அப்படின்ற டைரக்டருக்கு நீங்க எதுக்காக ஃபேனா இருப்பீங்க அப்படின்றது தெரியல. மேபி அவரோட யூனிக்கான ஃபில்ம் மேக்கிங்க்கு ஆர் மைண்ட் ஃபக்கிங் ஆக்குற ட்ரீட்மெண்ட்ஸுக்குலாம் நீங்க ஃபேனா இருக்கலாம். அது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு காரணம் இருந்துக்கலாம். அந்த மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் அது எனக்கு இருக்க காரணம்ன்றது என்னன்னா, நான் கிறிஸ்டோபர் நோலன் படங்கள்ல இருக்க பிலாசபிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்க்கு ரொம்ப பெரிய ஃபேன். டன்கிரிக், இன்செப்ஷன், டார்க் நைட், அப்புறம் இன்டர்ஸ்டெல்லார் ரீ-ரிலீஸ் அப்போலாம் மெம்பர்ஷிப்ல குதிச்சிட்டு இருந்தேன். என்னென்னமோ எனக்கு தோன்ற எல்லாத்த பத்தியும் பேசிட்டு கிடந்தேன். ஒரு படத்தோட பிலாசபி, அந்த படம் என்ன சொல்ல வருது அப்படின்றத தான் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் சினிமாவா பாக்குறேன். பட் ஜெனரல் ஆடியன்ஸ்ல நிறைய பேர் அந்த பிலாசபிக்கல் அப்ரோச் என்னன்றத பத்தி பெருசா கேர் பண்ணிக்காம அதை சுத்தி இருக்க கிமிக்ஸுக்கு தான் பெரிய லெவல்ல என்டர்டெயின் ஆயிப்பாங்க. பட் ரிவ்யூவர்ஸ், கிரிட்டிக்ஸ், அப்புறம் என்ன மாதிரி சினிமா பத்தி பேசுற யூடியூபர்ஸ் எல்லாம் ஒரு படத்தோட முழுமையை ஆடியன்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்றத பெரிய கடமையா பாக்குறேன். அதை தான் ஒடிசின்ற படத்துக்கு நான் இந்த வீடியோல பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். அதாவது ஒரிஜினல் வெர்ஷன்ல இந்த புக்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு கேள்விப்பட்டேன்னா, படத்துல நாம பாத்துக்கிற மாதிரி இந்த ஒடிசியஸ் பண்ணிக்கிற தப்புகள், அதுக்கு வர்ற கான்சிக்வன்சஸ் எல்லாம் அப்படியே கடவுள் லெவல்ல நம்மளால பெருசா கனெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்க முடியாதுன்ற லெவலுக்கு இருந்திருக்கும் நோலன் நினைச்சாரோ என்னன்னு தெரியல. இவர் அதை படமா பண்றப்போ அந்த காட் லெவல்ல இருக்க விஷயங்களை எல்லாம் ஹியூமனைஸ் ஆக்கி முடிஞ்ச அளவுக்கு ரியலிஸ்டிக்கா யதார்த்தமா பிரசன்ட் பண்ணனால ஒடிசியஸ் வந்துட்டு ட்ராஜன் வார்ன்றது மாரலி ராங். ஹியூமன்ஸ்குள்ள இருக்க நம்பிக்கையை, அந்த ஜூஸ் லாவை நான் பிரேக் பண்ணிட்டேன்ற கன்ஃபெஷன், அதுக்கு நடுவுல இருக்க ஹியூமனைஸ் ஆக்கப்பட்ட படத்தோட பிலாசபியை தான் நோலனோட அடாப்டேஷனா நான் பாக்குறேன். சோ இந்த கடவுள்களே நார்மலைஸ் ஆக்கப்பட்ட நோலனோட வயலேஷன் எனக்கு ஒர்க் ஆச்சு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். ஸ்பாயிலர்ஸ்லாம் ஒன்னும் இருக்க போறது இல்ல. அண்ட் எனக்கு நெகட்டிவா பட்ட விஷயங்களும் நிறைய இருக்கு. அதை எல்லாமும் இந்த வீடியோல எங்கேயாச்சும் சொல்றேன். சோ நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்க ஆர் பார்க்கல, வாட் எவர், இந்த வீடியோ பார்த்துட்டு ஒருக்கா இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய புது விஷயங்கள் தோணிக்கும்னு நினைக்கிறேன். கிறிஸ்டோபர் நோலன் ஆத்தாத்துன்னு ஆத்தி இருக்கிறாரு. தமிழ் அப்படிங்கிற லாங்குவேஜை நம்ம பேசுறோமா, என்னடா சம்பந்தமே இல்லாம எங்கேயோ போறேன்னா உடனே ஏதோ ஆட் போடுறேன்னு நினைக்காதீங்க. இதுவும் கண்டென்ட் தான், கவனிங்க. இப்போ நாம பேசுற தமிழ், எழுதுற தமிழ் எல்லாமே தப்பு. நாம யாருமே சரியான தமிழ பேசி எழுதிக்கல. இன்னும் நாம தமிழ்ல இருக்க எல்லா லெட்டர்ஸையும் யூஸ் பண்ணி எழுதிக்கல அப்படின்ட்டு நிறைய ஆல்டர்னேட்டிவ் கருத்துக்கள் நமக்கு சரியா தவறாண்டே தெரியாம நிறையவே ஆச்சரியப்படுத்துற பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருந்துக்கும். அதெல்லாம் உங்கள எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னன்னு தெரியல. பட் அந்த மாதிரி திருக்குறள்ல நாம சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு வந்த நிறைய ஃபேமஸான குறள்களுக்கெல்லாம் மீனிங்கே தப்பு. நாம பாத்துக்கிற குறள் விளக்கங்கள் எல்லாம் ஒரு காலத்துல உரை எழுதினவங்களோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தானே தவிர, நிறைய குறள்களுக்கு நாம தப்பான மீனிங்கை இந்நாள் வரைக்கும் புரிஞ்சு வச்சிருக்கோம். அதுல ஒரு குறள் தான் தெய்வத்தினால் ஆகாதினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும்ன்றது. இந்த குறளோட மீனிங் நாம என்ன நினைப்போம்? முயற்சின்ற வார்த்தையை மேலோட்டமா பார்த்த உடனே விடாமுயற்சி பத்தின குறள். தெய்வத்தினாலேயே ஒரு விஷயம் முடியலனாலும் மனுஷனோட விடாமுயற்சி அதை செஞ்சு காட்டும் அப்படின்றதான் இந்த குறளுக்கு பொதுவா இருக்கக்கூடிய மீனிங்கா. பட் நான் கேள்விப்பட்ட அந்த இன்னொரு வெர்ஷன், இன்னொரு ஆர்குமெண்ட்ன்றதான் இன்னும் பெட்டரா மேக் சென்ஸ்ன்ற போல இருந்துச்சு. அதுபடி பார்த்தா நான் இத ஒரு பெர்சிவரன்ஸ் பத்தின குறளா பார்க்கல, ஒரு காஷன், ஒரு வார்னிங், இப்படி எல்லாம் செய்யாதீங்கடா அப்படின்ட்டு சொல்ற குறளா பார்க்கறேன். தெய்வம் அப்படிங்கறத நேச்சர்ன்ட்டு வச்சுக்கலாம். ஆகாது, அப்புறம் கூலி தரும்ன்ற வார்த்தைகள் எல்லாம் நாம எங்கேயுமே பாசிட்டிவா பிரைஸ் பண்ற டோன்ல சவுண்ட் ஆகி பாசிட்டிவ் டோன்ல இந்த வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணிக்கவே முடியாது. தெய்வத்தினால் ஆகாது அப்படின்னா தெய்வத்தினால செய்ய முடியாது, அவர் செய்ய இயலாது அப்படின்ற அர்த்தம் இல்ல. ஆகாதுன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், செய்யக்கூடாத வேலைன்னு அர்த்தம். ஆகாத வேலையை செய்யாதீங்கன்னு அந்த மாதிரி ஆகாதுன்னா காண்ட், ஓன்ட்லாம் இல்ல. டோன்ட், ஆகாத வேலை, செய்யக்கூடாத வேலைன்றதான் அர்த்தம். அதே மாதிரி இந்த கூலிங்கிற வேர்டுக்கும் பிரைஸ், அதாவது பரிசு, பவுண்டி அப்படின்ற மீனிங்லாம் இல்ல. பாசிட்டிவா பவுண்டியை மீன் பண்றதுக்கு தமிழ்ல ஏகப்பட்ட நல்ல வார்த்தைகள் இருக்கு. சோ இந்த கூலிங்கிறத ஏதோ தப்பு செய்யறதுக்கான எதிர்வினை, போய் நல்லா வாங்கி கட்டிக்கோடா அப்படின்றதான் மீன் பண்ணுது. சோ இயற்கைக்கு ஆகாத, இயற்கைக்கு முரணான விஷயங்களை நீ செய்ய முயற்சி பண்ணேனா அதுவும் மெய் வருத்த கூலி தரும்ன்ற வார்னிங்க மீன் பண்ற குறளாதான் நான் இந்த ஒரு மீனிங்க தான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். இந்த மீனிங்க ஜஸ்டிஃபை பண்ற எவிடன்ஸ் தான் இந்த குறள்ல நீங்க பாத்துக்க முடியும். அண்ட் இதே மாதிரி நிறைய குறளோட விளக்கங்கள்ல நிறைய முரண்கள்ன்றது நிறைய காலங்கள்ல நிறைய பேர்னால நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல உரை எழுதப்பட்ட இந்த ஜெனரலான டெஃபினிஷனை இந்த குறளுக்கு நான் நம்பல. சோ இப்ப ஒடிசிக்கு வாங்க. ஒடிசி படத்துல இந்த ஒரு குறளோட ரெண்டு மீனிங்குமே இருக்கு. ட்ராஜன் வார் முடிஞ்ச அப்புறம் நத்திங் கேன் ஸ்டாண்ட் பிட்வீன் மீ அண்ட் மை ஹோம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு, கடவுளே வந்தாலும் அவங்க எல்லாத்தையும் தாண்டி என் சோல்ஜர்ஸை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன் அப்படின்ட்டு ஒரு ஹீரோ ஒடிசியஸுக்கு கடவுளையே எதிர்த்து இவன் விடா முயற்சி பண்ணி ஜெயிக்க போறான் அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்துட்டு ஒரு எலவேஷனாக இந்த படத்துல வந்துக்குதா. பட் நான் சொன்ன வெர்ஷன் இருக்குல்ல, அந்த ஒரு வார்னிங் மாதிரி இருக்குது தான் இந்த ஹீரோய்க்கான இந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷனை கான்ட்ரடிக்ட் பண்ற ஒடிசி படத்தோட ஹோல் பிலாசபியா இருந்துக்குது. இது ரெண்டத்தை பத்தி தெளிவா பேசணும்னா யூசுவலா விடா
விடாப்புடியா விடாமுயற்சியோட ஒரு ஹீரோ வந்துட்டு அப்படியே தன்னோட மெய் வருத்தி ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஜெயிக்கிறான் அப்படின்றத மாசா எலோவேஷனா காட்டி நம்ம நிறைய படத்துல பாத்துருப்போமா. பட் நாம அப்படி பார்த்திருந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்துலயும் ஹீரோ ஒரு நல்ல காஸ்க்காக அநியாயத்துக்கு எதிரா ஒரு நல்லவனா முயற்சி பண்ணி சண்டை போடுறான் அப்படின்ற மாதிரி தானே நம்ம பார்த்திருப்போம். ஏதாவது படத்துல ஒரு அயோக்கிய பையனுக்கு மோட்டிவேஷன் சாங் போட்டு எலோவேட் பண்ணி நம்ம பார்த்திருக்கோமா என்ன? ஒருத்தன் ரொம்ப பெரிய அநியாயம் ஒன்ன பண்ணிட்டு ஏத்துக்கவே முடியாத தப்பான விஷயம் ஒன்ன பண்ணிட்டு அதோட எதிர்வினை கான்சிக்வன்ஸ் ஆர் பே ஆஃப்ல இருந்து எஸ்கேப் ஆக விடாமுயற்சியோட கஷ்டப்பட்டு கடவுளோடய சண்டை போட்டுக்கிறான்னு காமிச்சிட்டு இருந்தா எவ்வளவு அபத்தமா இருக்கும். அதை தான் இந்த படத்துல ரொம்ப டீப்பா சொல்ல வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஹீரோ வந்துட்டு கிளைமேக்ஸ்ல ட்ரோஜன் வார்ன்ற பேர்ல தான் பண்ண தப்புகள் எல்லாம் கன்ஃபஸ் பண்றப்போ நான் இவ்வளவு நேரம் பேசின எல்லாத்தையும் நீங்க தெளிவா ரியலைஸ் பண்ணுவீங்க. நிறைய ஸ்டீரியோடிபிக்கலான ஹீரோ எலவேஷன் மாஸ் மொமெண்ட்ஸ் காட்டப்படுற விஷயங்களை எல்லாம் இந்த படத்துல ஹியூமனைஸ் ஆக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சபதம் எடுக்கிறது, இந்த பாகுபலியில மாதிரி ஹீரோ ப்ராமிஸ் பண்றதெல்லாம் நிறைவேற்றி ஆவணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்ல. நீ ஹீரோன்றனால உன் இஷ்டத்துக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு சுத்துவியா அப்படின்றத காட்டுறதா இருக்கட்டும். அப்புறம் போர்ல ஜெயிக்கிறது அப்படின்றது ரொம்ப மாசான கெத்தான விஷயம்லாம் ஒன்றும் இல்ல. அந்த ஒரு போதை வந்துட்டு எவ்வளவு முட்டாள்தனமா இவனுங்களை லீட் பண்ணிட்டு போகுது. லைக் இந்த ஒடிசியஸ் கூட இருக்கவனுங்க படம் ஆரம்பிக்கிறப்போ நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளவு பெரிய போர்ல ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம் தெரியுமா அப்படி இப்படின்னு இருந்துப்பானுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயா சோறு தண்ணி இருந்தா கொடுங்கய்யா ரொம்ப பசிக்குது அப்படின்ட்டு கிடப்பானுங்க. அப்புறம் கடைசி கட்டத்துல ஐயோ உயிர் தப்பிச்சா போதும்டான்ட்டு இருந்துப்பானுங்க. சோ நீ ஒரு கொடுமையான விஷயத்தை பண்ணிட்டு அந்த கொடுமையை பண்ணதுக்கு கெத்தா ஃபீல் ஆகிக்கிட்டு அதோட கான்சிக்வன்சஸ்ல இருந்தெல்லாம் உன்னால எஸ்கேப் ஆயிக்க முடியாதுப்பா. இங்க உங்க கெத்து எங்கடா போச்சு? எங்க ட்ராஜன் வார்ல ஜெயிச்சவங்கன்ட்டு இப்ப சொல்லுங்கடா பாப்போன்ற போல இருந்துக்கும். போர்ல ஜெயிக்கிற ஆம்பளைங்களுக்கும் பன்னிகளுக்கும் என்னடா வித்தியாசம்ன்ற போல ஒரு சீன் இருந்துக்கும். இதெல்லாம் இதுக்கு மேல நான் ஸ்பாயிலர்ஸ் உள்ள போய்க்க விரும்பல. அப்படி என்னதான்டா இவனுங்க பாவம் பண்ணிட்டானுங்க அப்படின்ட்டுலாம் கேட்டீங்கன்னா அதான் ஒரிஜினல்ல இல்லாத நோலனோட ஹியூமனைஸ் பண்ணப்பட்ட அடாப்ஷனா நான் பாக்குறேன். ஐ வயலேட்டட் ஆல் தட்ஸ் எவர் சேக்ரெட் பிட்வீன் பீப்புள் அப்படின்ட்டு ஒடிசியஸ் கன்ஃபஸ் பண்றது தான் என்ன பொறுத்த வரைக்கும் பீக் சினிமா. ரொம்பவே வித்தியாசமான கிறிஸ்டோபர் நோலன் படம் இதுன்னு தான் சொல்லணும். சிம்பிளா இதோட பிலாசபி என்னன்னு நான் பாக்குறேன்னா கடவுளுக்கு ஆர் இயற்கைக்கு புறம்பா அவ்வளவு பெரிய ஆகாத வேலையை செஞ்சுட்டு அதோட கான்சிக்வன்சஸ் அனுபவிக்காம எஸ்கேப் ஆகுறதுக்கு கடவுளையே ஆர் இயற்கையவே எதிர்த்து அப்படியே விடாமுயற்சியோட சண்டை போட்டு ஐ டிஃபை த காட்ஸ் அப்படின்ட்டுலாம் மாசா டைலாக் பேசிட்டு நீ எஸ்கேப் ஆக நினைச்சா வேலையாவாது. நீ பண்ண ஆகாத வேலைக்கான கூலிய 10 வருஷம் அனுபவிச்சுட்டு தான் போவ அப்படின்றத இந்த படமா நான் பாக்குறேன். பட் இந்த படத்தோட மைனஸ் என்னவா நான் பாக்குறேன்னா இதோட கதை தெரியாதவங்க ஆர் கிளைமேக்ஸ்ல ஹீரோவோட அந்த ரியலைசேஷனுக்கு அப்புறம் இருக்க ஸ்பீச் என்னன்னு தெரியாதவங்க இந்த படம் பாக்குறப்போ என்னப்பா இவங்களுக்கு நடக்கிற அட்வென்ச்சரஸான பிரச்சனைகள் நிறைஞ்ச ஜேர்னில இவங்க தப்பிக்கணும்னு நினைச்சு நான் படம் பார்க்கணுமா ஆர் நீங்க பண்ண வேலைக்கு வாங்குங்கடா சாவுங்கடான்ட்டு நான் நினைக்கணுமான்ட்டு அந்த ஒரு கன்ஃபியூஷனா நான் பிரச்சனையா பாக்குறேன். அப்புறம் இன்னொரு பிரச்சனையா என்ன பாக்குறேன்னா ரொம்ப அவசர அவசரமா நிறைய விஷயங்களை ஒன்னா அடக்குனாப்ல ஒரு ஃபீலை எனக்கு இந்த படம் அங்கங்க கொடுத்துச்சு. பட் இன்னொரு சைடு அந்த விஷுவலை எப்படிடா அச்சீவ் பண்ணீங்கன்னு கேட்கிற அளவுக்கு ஒரு மார்வல்ல பாக்குற சிஜிஐ மாதிரி எல்லாம் ஃபீல் ஆயிக்கல. இது ஒரு மாதிரி வித்தியாசமா நாமளே நேர்ல இருந்து பாக்குற போல இருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சுங்க விஷுவலி. பட் இந்த படத்தோட தேர்ட் ஆக்ட் நான் இப்படி இருக்கும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. அதை பத்தி நான் உங்களுக்கு ஸ்பாயிலர்ஸ் ஆகிக்க கூடாதுன்ற காண்டி கொஞ்சம் கூட எங்கேயுமே பேசிக்கல. நீங்களே பாருங்க. பட் அந்த அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சுன்னு சொல்றேன்ல அதுவுமே ஒரு மாதிரி ஆடான ஃபீலா தான் இருந்துச்சு. ஏன்னா இவ்வளவு நேரம் பயங்கர கிரவுண்டடா ரொம்ப ரியலிஸ்டிக்கா ஒரு கதை டிராமா எல்லாம் செட் பண்ணிட்டு வந்தா கடைசியில படத்தோட டோனே மாறிக்கிச்சு. கொஞ்சம் கமர்ஷியலா ஒரு மாஸ் மசாலா படம் மாதிரி போய்கிச்சு. இருந்தாலும் ஐ என்ஜாய்ட் இட். அப்போ இது என்ன சூப்பர் படமாடான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். பட் சூப்பர் படமா என்னன்றதெல்லாம் உங்க ரசனைகளை பொறுத்தது. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா இந்த நோலனோட சைஃபை இந்த புரியாத புதுசான கான்செப்ட்ஸே கூட விடுங்க ரொம்பவே சாதாரண கதையா இருந்தாலும் நோலனோட ஸ்கிரீன் பிளேன்னு ஒன்னு இருக்கு. பிரஸ்டீஜ்லாம் ஒரு இடத்துக்கு போவான் அங்க என்ன நடந்துச்சுன்னு காட்ட மாட்டானுங்க. அப்புறம் வீட்டுக்கு வரதை காட்டுவானுங்க. பட் இவன் ஏதோ ஷாக்கா வந்து உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா அங்க ஏதோ பயங்கரமா நடந்திருக்குன்றது மட்டும் நமக்கு தெரியும். சரி இப்போ அங்க என்ன பயங்கரமா நடந்துச்சுன்றத டைலாக் பை டைலாகா சின்ன சின்ன கிளிம்ஸா இன்ட்ரிகட்ஸ்ல காட்டிப்பாரு நோலன். ரொம்ப சின்ன விஷயத்தை கூட லைட்டா காம்ப்ளிகேட் பண்ணினா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே ஆயிக்கும் அப்படின்ட்டு நோலன் நிறைய சம்பவம் பண்ணிருப்பாரு. பட் இந்த ஒடிசி பாக்குறப்போ அந்த ஒரு பிரில்லியண்டான நோலனை நாம இனிமேல் பார்க்க மாட்டோமோ என்னன்னு தான் தோணுது. இந்த படமே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. பட் அந்த காட் லெவல் நோலன் எங்க போனாருன்ற போல தான் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த படத்தை ஒருக்கா பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். நான்லாம் பிராட்வேல 20th அப்போ 7:30 ஷோக்கு 2வது தடவை போறேன். உங்களுக்கும் அந்த அளவுக்கு பிடிக்கலாம் ஆர் அவ்வளவுதானாடான்ற போல இருக்கலாம். பட் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுப்பா. அண்ட் நான் இப்போ ரீசெண்டா பண்ண தம்ப்நெயில வந்துட்டு வேற சேனலோடதுன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க. அது நம்ம சேனலோட ஒரு முக்கியமான சீரீஸ் ஸ்டார்ட் பண்ற முக்கியமான வீடியோ தான்ப்பா. சோ அதையும் யாரும் பார்க்கலனா பாத்துருங்க. ரைட்டா படம் வேற மாதிரி இது கதையாக்குது.